ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறையா பேர் வந்து கேட்பாங்க, அண்ணா சிக்கன் ரைஸ் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்பாங்க. நிறையா லேடிஸ் கேட்பாங்க, நிறைய பெரியவங்க கேட்பாங்க. அதுக்கு நான் விளக்கமாக சொல்லிடுறேன். சிம்பிள் மெத்தடு தான். பல்லாரி கொஞ்சம், குடமிளகா கொஞ்சம் விட்டு வச்சுக்கோங்க. அதுபோக முட்டைக்கோசு கொஞ்சம் சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன மசாலா தேவைப்படும் சிக்கன் ரைஸ்க்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சால்ட்டு, அஜினமோட்டோ, அப்புறம் வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அஜினமோட்டோ வந்து சில பேர் பிடிக்காது, அஜினமோட்டோ பிடிச்சவங்க மட்டும் போட்டுக்கலாம். அதுபோக அது சீனி, அப்புறம் வந்து வத்தத்தூள் கொஞ்சம் போகும். அப்புறம் இது வந்து ஒயிட் பெப்பரு, சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதுதான் ரைஸுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கடைசியாக வந்து ரைஸ் போட்டு எடுக்கும்போது கஸ்தூரி மேத்தி, வெந்தயத்தாள், அது வந்து வெந்தய இலையை காய வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான், அவ்வளோதான். கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 50 ml ஊற்றிட்டு ஆனியன், குடமிளகா நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இந்த அளவு எடுக்கிறேன் பாருங்கள், இந்த அளவு தான் ஒரு ரைஸுக்கு, ஒரு பவுல் ரைஸுக்கு போடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம், குடமிளகா, கேரட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அது வதங்க கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான். ஒரு ரைஸுக்கு ஒரு முட்டை தான். ஒரு முட்டையை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கோஸ் போட்டுக்கிடலாம். கோஸ் வந்து சும்மா நம்ம கொஞ்சம் தான் போடணும். இவ்வளோ தான், ஓரளவுக்கு ஒரு ரைஸுக்கு இவ்வளோ தான் அள்ளி போடணும். ஒரு இதுக்காக ரொம்ப போட்டோம்னாலும் முட்டைக்கோஸாக இருக்கும், சிவப்புன்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரைஸ் வந்து நாங்கள் ஒரு இதுக்காக போட்டது. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் வந்துச்சு, அதுக்கு அந்த ஆன்லைன் ஆர்டருக்காக போட்டுக்கிட்டே நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். அடுத்தது வந்து சிக்கன் கட் பண்ணணும். சிக்கன் வந்து சின்னதாக பொரிச்ச சிக்கன் எடுத்து பொடிசாக சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு 50 to 70 கிராம் சிக்கன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம போட்டு, எனக்கு அளவு தெரியும். நீங்கள் எவ்வளோ நாள் வீட்டுக்கு பண்ணுறவங்க எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம். இதுதான் அளவு ஒரு ரைஸுக்கு. கடையில் போடுறதா இருந்தால் ஒரு சிக்கன் ரைஸுக்கு. ஒரு ரைஸுக்காக வீட்டில் ஃப்ரை பண்ணுறதுலாம் கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சால்ட்டு அவ்வளோதான், ஒரு ரைஸுக்கு சால்ட் போட்டுருக்கேன். 4 விரல் கேப்பு தான், 1 2 3 விரல் இவ்வளோதான் இருக்கும் ஒரு ரைஸுக்கு. லைட்டாக சீனி, மட்டப்பொடி, ஒயிட் பெப்பர், மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அவ்வளோதான். கஸ்தூரி மேத்தி எல்லாம். உங்கள் வீட்டில் இப்படி ஏதாவது ஒரு பெரிய கடாய் இருந்தால் இதை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியலைனாலும் ஒரு சின்ன கரண்டி வச்சுனாலும் லைட்டாக கிளறி விட்டு ஒரு இதை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் கண்டிப்பாக ஊற்றணும். சாரி, நான் சோயா சாஸ் சொல்ல மறந்துட்டேன். ஒரு அரை மூடி ஊற்றணும் கண்டிப்பாக. அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த டேஸ்ட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டு வீட்லேயும் பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி எங்களுடைய சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோடு பண்ணுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரைஸ் முடிச்சு கஸ்டமர் வந்துடுவாங்க, பேக் பண்ண போகிறோம். ஓகே, எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.